தலைமுடி அடர்த்தியாக நீளமாக கொத்து கொத்தாக காடு போல் அடர்த்தியாக வளரணும், ஸ்ட்ராங்காக வளரணும், பிடிச்சி இழுத்தா கூட வரக்கூடாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரு புதுமையான மூலிகை சொல்கிறேன். இது நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி தான். முக்கியமாக மலைவாழ் கிராமத்தில் இருக்கிற, காட்டு ஓரங்களில் இருக்கிற, இல்லை கிராமங்களில் இருக்கிற நம்முடைய முன்னோர்கள் பாட்டிமார்கள் பார்த்திங்கன்னா இந்த வேரை இடித்து தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி எடுப்பாங்க. இது அதுக்கப்புறம் அவுரி, மருதாணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, கீழாநெல்லி, செம்பருத்தி பூ, இதெல்லாம் நான் போட்டு இடித்து எடுத்து ஆயில் காய்ச்சிருக்கு தான் பார்த்துருக்கேன். மிக அற்புதமாக வேலை செய்யும். அதனால தான் அந்த காலத்தில் முடி அவ்வளோ நீளமாக இருக்கும். அதுக்கு என்ன ரகசியம்னா, நான் சொன்ன இந்த மூலிகையோடு சேர்த்து இப்போ நான் காமிக்கிற இந்த மூலிகை தான் ரகசியம். அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நிறைய பேருக்கு முடி கொத்து கொத்தாக கொட்டுதா, முடி அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குதா, முடி சொட்டை ஆயிடுச்சா, இப்படி பிடிச்சி இழுப்பாங்க, கையோடய வந்துடும் 4-5 முடி. கேட்டாக்க வேர்க்கால்கள் ஸ்ட்ராங்காக இல்லைன்னுவாங்க. ஒரு சிலருக்கு புரோட்டீன் குறைபாடாக இருக்கும், ஒரு சிலர் சரியாக தூங்க மாட்டாங்க, ஒரு சிலருக்கு உடம்பு உஷ்ணமாக இருக்கும், அதே மாதிரி பித்தம் அதிகமாக இருக்கும், டென்ஷனாக இருப்பாங்க, கோபமாக இருப்பாங்க, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சே குளிக்க மாட்டாங்க, தலைமுடி அடர்த்தியாக நீளமாக கொத்து கொத்தாக காடு போல் அடர்த்தியாக வளரணும், ஸ்ட்ராங்காக வளரணும், பிடிச்சி இழுத்தா கூட வரக்கூடாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்கிற ஏர் ஆயிலோட இந்த மூலிகைகள் போடணும். ஒரு 2 லிட்டருக்கு சொல்கிறேன், கணக்கு வச்சுக்கோங்க. நான் சொல்கிற மூலிகையோட தேவைப்பட்டா அவுரி இலை போட்டுக்கலாம், செம்பருத்தி பூ போட்டுக்கலாம், கீழாநெல்லி போட்டுக்கலாம், கரிசலாங்கண்ணி போட்டுக்கலாம், பொடுதலை போட்டுக்கலாம், கேசவர்த்தி மூலிகை போட்டுக்கலாம், மருதாணி போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த 7 மூலிகையும் போட்டுக்கோங்க. இப்போ என்ன மூலிகைன்னு சொல்கிறேன் பாருங்கள் வாங்க. நீங்கள் பார்த்துருக்குறது அங்கே பாருங்கள், மேலே வரையும் பார்க்குறீங்களே, அது பழங்கள்லாம் விட்டுருக்குதா தெரியுதா? ஆலம்பழம் பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக விட்டுருக்குது. கொஞ்ச நாள் கழித்து இந்த வீடியோவை ஆலம்பழம் சாப்பிட்டா என்னென்ன பிரச்சனைகள் சரியாகும், அல்சரி எப்படி சரியாகுன்றதை ஆலம்பழத்துலேருந்து ஒரு வீடியோ போடலாம். அதனுடைய விழுது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு நீளம். இந்த விழுதில் விழுதில் இருக்கிற இதை தான் நம்ம எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஆழம் விழுது இருக்குல்ல, இதில் இந்த விழுது எடுக்கக்கூடாது, இது ரொம்ப டைட்டாக இருக்கும். ஆனால் இந்த விழுது எடுக்கலாம், இந்த விழுது எடுக்கலாம். இது பிச்சை உடனே வரும். வந்துருச்சா? வந்துருச்சிங்களா? பாருங்கள், இங்கே ஆழம் விழுது இருக்கு இல்லையா, இது பிச்சை உடனே வரும். இப்படி பிச்சை உடனே வரக்கூடிய ஆழ விழுதுகள் சேகரிச்சுக்கணும். அது எங்கே வேணாலும் சேகரிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது, நிறைய உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே இருக்குல்லையே ஆழ விழுதுகள், பிச்சை உடனே வரும் பாருங்கள். இப்படி ஆழ விழுதுகளை பிச்சை எடுத்துக்கணும். இப்படி எல்லா இடத்துலையும் பிச்சை எடுத்துக்கலாம். எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் இப்படி பிச்சை எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், எப்படி இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். இதை பிச்சை உடனே அப்படியே வருங்க பாருங்கள். இவ்வளோ இருக்குல்ல, இது பிச்சை உடனே அப்படியே வரும் பாருங்கள். இப்படி ஆழ விழுதுகள் இருக்கு இல்லையா, இதை பிச்சு உடனே வந்துடும். பிச்சு உடனே வரக்கூடிய ஆழ விழுதுகள் பாருங்கள். இப்படி போட்டேன், இப்படி கசக்கணிங்கன்னா நல்லா பஞ்சாக போகும் பாருங்கள். ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கிறத நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இது என்ன பண்ணுன்னா 2 லிட்டர் ஆயிலுக்கு 1/2 kg எடுத்துக்கணும். எடுத்து என்ன பண்ணணுன்னா, இதை மிக்சியில் இப்படி போட்டுருங்க. போட்டு நான் சொன்ன மூலிகையெல்லாம் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்து போட்டு தேங்காய் எண்ணெய் இதில் அந்த தேங்காய் எண்ணெயை ஊற்றி நல்லா கரகரன்னு சுற்றி ஆட்டிடுங்க. ஆட்டி அந்த குளன்னு இருக்குல்ல, அதை 2 லிட்டரில் இப்படி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டு அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு அப்படியே கொதிக்க நல்லா கிளறி விட்டுனே இருங்க. இந்த 2 லிட்டர் நல்லா கொதிக்கிட்டோம். கொச்சி ஏராயில் பதமாக உங்களுக்கு காய்ச்சி தெரியும். எல்லாருக்கும் ஏராயில் காய்ச்சி தரும். பதமாக காய்ச்சி எடுத்து வச்சுட்டு 3 நாள் அதை எடுத்து வெயிலில் வச்சு திரும்பி வீட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. பகலில் வெயில் வச்சு திருப்பி எடுத்து வீட்டில் வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுத்து வச்சுட்டு ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. அந்த ஏராயில் உங்களுக்கு என்னென்ன மூலிகைலாம் போடணும்னு தெரியும். நிறைய பேருக்கு தெரியும். அது நாட்டு மருந்து இருக்குது, அதை வாங்கி போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இதுவே போதுமானது. இந்த ஏராயில் காலை இரவு உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ வச்சுக்கலாம். எப்படி ஏராயில் அஷ்யூஸ்லாம் வைப்பீங்களோ அது மாதிரி வச்சுட்டு வாங்க. அதே மாதிரி விட்டமின் இ அதிகமாக உள்ள காய்கறிகள், முக்கியமாக பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம், புடலங்காய் எடுத்துக்கலாம், கோவக்காய் எடுத்துக்கலாம், வெண்பூசணி எடுத்துக்கலாம். இது மாதிரி விட்டமின் இ அதிகமாக உள்ள காய்கறிகள் நிறைய எடுத்துக்கோங்க. விட்டமின் இ அதிகமாக உள்ள பழங்களை எடுத்துக்கோங்க. உங்களுடைய உணவில் வெந்தயம் சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை சட்னியாக கூட சேர்த்திக்கலாம், அதுவும் சேர்த்திக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரையை எடுத்து வாரத்துக்கு 2 முறை பொரியலாக கூட்டாவோ சாப்பிடுங்க. நல்லா பச்சை தண்ணியில் குளியுங்க. சரிங்களா? மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. நல்லா தூங்குங்க. உங்கள் உடல் உஷ்ணம் இல்லாமல் பார்த்துக்கோங்க.
நல்ல நீர் காய்கறிகள், நல்ல மோர்கள், தேவையான அளவு தண்ணி குடித்து உங்கள் பாடியை கூல் பண்ணுங்கள். டென்ஷன் இல்லாமல் இருங்க. இந்த யார் ஆயிலை தலைக்கு பூச்சிட்டு வாங்களேன். பூச்சிட்டு வந்தால் பாருங்களேன். நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா, அதுக்கப்புறம் கீழே வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க, இப்படிப்பட்ட ஒரு ஏர் ஆயில் இது வரைக்கும் நாங்கள் பயன்படுத்துனது இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஏர் ஆயிலோடு சேர்த்து நீங்கள் சொன்ன உணவியல் முறை ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. இன்றைக்கி நான் ஆரோக்கியமாக இருக்கேன், என் ஸ்கின் நல்லா பளபளன்னு இருக்குது, என் முடி நல்லா அழகாக நீளமாக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, இப்போ முடி கொட்டுற பிரச்சனை இல்லை, பொடுகு இல்லை, புழு வெட்டு இருந்துச்சு அதுவும் மறைஞ்சிருச்சு, அதே மாதிரி முடிக்கு கீழே வேர்க்கால்கள் உடஞ்சிருந்துச்சு அதுவும் இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, முடி நல்லா அடர்த்தியாக கொத்து கொத்தாக வளருது, என் முடி வந்து புதுசாக அந்த இப்போ இப்படி பறிச்சாவே வந்துடும், அந்த இடத்துலலாம் புது முடி முளைய ஆரம்பிச்சிருச்சு, முடி அழகாக இப்போ இருக்குது, நீளமாக இருக்குது, என் உடம்பு பார்த்தா எனக்கே ஓரளவுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி ஃபீல் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன், இப்போ நல்லா தூக்கம் வருது, நிம்மதியாக இருக்குன்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு உடல்நிலையையும் மனநிலையும் சரி பண்ணக்கூடிய மூலிகை மருந்துகளையும் உணவு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முக்கியமாக அதில் வெண்பூசணின்னு சொல்லியிருப்பேன். அது மனதுக்கும் நல்லது, உடலுக்கும் நல்லது. கண்டிப்பாக எடுத்து பயன்படுத்தி பாருங்கள், வியப்படைஞ்சு போவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு அருமையான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய மூலிகை தான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். இது சீசனுக்கு தான் வரும். இப்போது எல்லா ஆறு மாதத்துலேயும் பழம் காய்க்கிற சீசன். இப்போ மே மாதம் தொடங்கிருச்சு. இந்த மே மாதத்தில் பழங்கள் காய்க்கின்ற சீசன். அந்த நேரத்தில் நிறைய இது மாதிரி ஆழ விழுதுகள் இருக்கும், பச்சை இளம் ஆழ விழுதுகள். இதை கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் நான் உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.